இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இன்னைக்கு 2வது மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல இப்போ பிளேயிங் 11 மாத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம ரோஹித் சர்மா வந்திருக்காரு. எப்போதுமே ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் ஜெயிச்சும் சரி, ஒரு மேட்ச் தோத்தாலும் சரி, தோனியோடைய ஃபார்முலா கைப்பற்றுவார். அதே மாதிரி பிளேயிங் 11 மாற்ற மாட்டாரு. ஆனால் எந்த நிலைமையில இப்போ எதற்காக பிளேயிங் 11 மாற்றணும்? முதல் 2 மேட்ச் நம்ம சூப்பராக ஜெயிச்சோம். அந்த நிலைமையில பிளேயிங் 11 மாற்றாம அதே பிளேயிங் 11 வச்சு விளையாடுறது இந்தியாவுக்கு பக்கபலமாக இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் அணி முதல் மேட்ச்ல தோத்ததன் காரணமாக அவங்க இப்போ உள்ளுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. மிக முக்கியமான வீரர்களை இப்போ களமிறக்க போறாங்க. அவங்களுக்கு டஃப் கொடுக்க விதமாக தான் இப்போ பிளேயிங் 11 மாற்றிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. அது மட்டும் இல்லாமல் முதல் T20 மேட்ச்சில் நான் வச்ச பிளேயிங் 11 வேற. லாஸ்ட் மினிட்ல தான் பிளேயிங் 11 ஒட்டுமொத்தமாக மாற்றினாங்க. அதாவது முதல் மேட்ச்சில் ஓப்பனிங்கில் நம்ம ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் இவங்களோட காம்பினேஷன் தான் பார்க்க ரெடியாக இருந்தோம். ஆனால் அந்த டைமிங்கில் ஜெய்ஸ்வாலுக்கு ஏற்பட்ட சின்ன காயத்தின் காரணமாக அவர் அப்போதைக்கு வெளியேறிட்டார். அதுக்கு பதிலாக தான் நம்ம சுப்மன் கில் உள்ளே வந்தார். ஆனால் இப்போதைக்கு SV ஜெய்ஸ்வாலுக்கு காயம்லாம் குணமாயிடுச்சு. அவர் பர்ஃபெக்டாக இருக்கார். நேற்று தினம் கூட பயிற்சாட்டங்களை சூப்பராக மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதனால் ஜெய்ஸ்வால் அதிகபட்சம் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விராட் கோலி கூட முதல் மேட்ச் விளையாடதான் இருந்தார். ஆனால் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல அவருக்கு வந்த சின்ன சின்ன பிரச்சனை காரணமாக அவர் விலகிந்தார். ஆனால் இப்போ அவர் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அந்த வகையில் இப்போ விராட் கோலி உள்ள ஒரு பட்சத்தில் சிவம் துபே அப்புறம் திலக் வர்மா 2 பேரில் ஒரு ஆள் வெளியே போவாங்க. சிவம் துபே போன மேட்ச்சில் சூப்பராக விளையாண்டாரு. அவர் தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். அதனால சிவம் துபே கண்டிப்பாக மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. திலக் வர்மா வெளியில் போக வாய்ப்பு இருக்குது. விராட் கோலி உள்ள வருவது கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. அதே மாதிரி பவுலிங்கில் சின்ன மாற்றம். ஹர்ஷிப் சிங் உள்ள வரப்போதாதான் குல்தீப் யாதவ் இப்போ உள்ள வரப்போதாகவும் மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. குல்தீப் யாதவ் இருந்தார் அப்படின்னா இந்த பிச்சுக்கு ஸ்பின்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதனால இந்த மிக முக்கியமான 3 வீரர்களை உள்ள கொண்டு வர போறாங்க. அந்த வகையில் ரோஹித் சர்மாவுடைய முதல் T20 மேட்ச்ல வச்ச பிளேயிங் 11 இதுதான். 2வது T20ல மாத்திருக்க பிளேயிங் 11 இதுதான். ஸோ உத்தேசமா இந்த பிளேயிங் 11 பார்க்கும்போது ஓப்பனிங்ல நம்ம ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் 2 பேரும் களமிறங்க போறாங்க. அதுக்கு பிறகு விராட் கோலி, சிவம் துபே, ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னாய், ஹர்ஷிப் சிங், முகேஷ் குமார். ஸோ இந்த பிளேயிங் 11 தான் இன்னைக்கு விளையாடுவதற்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குதா. இப்போ ராகுல் டிராவிட் அவர்கள் மிக முக்கியமான பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ இந்த வகையில் இந்த பிளேயிங் 11 இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் எதிராக என்ன மாதிரியான ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்த போறாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் என்ன மாதிரியான வீரர்கள் இன்னைக்கு புதுசாக களமிறங்க போறாங்க. ஏற்கனவே முதல் மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதனால இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் நம்ம கைப்பற்றலாம். என்ன இருக்கு நடக்க போகுது, இந்தியா கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிக்குமா, இந்த பிளேயிங் 11 இந்தியாவுக்கு மிகப்பெரிய கை கொடுக்குமா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.